கைஸ், நான் உங்கள் வித்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி வித் பன்னீர் கீமா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பன்னீர் கீமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: சீரகத்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, பெருமிளகாத்தூள், தனியாத்தூள், கடலை மாவு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகா, நல்லா துருவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுடட்டும். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் மிளகாய் 2 போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக, கடலை மாவு 1 ஸ்பூன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம உதிர்த்து வச்ச பன்னீர் போட்டுடலாம். மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம இறக்கிக்கலாம். பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா சுடட்டும். நல்லா சுட்டுருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் நல்லா சுட்டுடுச்சு. நம்ம உருட்டி வச்ச மாவு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம். வேகட்டும். சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். பன்னீர் சுக்கா சப்பாத்தி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.